அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரம் நாளுக்கு நாள் தொய்வடைவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சாரத்திற்கு வரும் கூட்டம் நாள்தோறும் குறைந்து கொண்டே செல்கிறது என்றும், பிரச்சாரத்தை முடிக்கும் போது அவரும் அவரது ஓட்டுநரும் மட்டுமே மிஞ்சுவார்கள் என்றும் நகைப்புடன் தெரிவித்துள்ளார். 12 பேரை கொன்ற காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டு கும்கி யானைகள் உதவியோடு லாரியில் ஏற்றப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவேலி பேரூராட்சி பகுதிகளில் 12 பேரை கொன்ற காட்டு யானையை பிடிக்க பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். காட்டு யானையை பிடிக்க கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டது. தொடர்ந்து காட்டு யானை மீது மயக்க ஊசி செலுத்தப்பட்டது. பின்பு கும்கி யானைகள் உதவியுடன் காட்டு யானை லாரியில் ஏற்றப்பட்டது. தற்பொழுது யானையை வனப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மரத்தினால் ஆன கிரால் கூண்டில் அடைத்து 15 நாட்கள் அதன் தன்மையை மாற்றி பின்பு காலர் ஐடி பொருத்தி மீண்டும் வனப்பகுதியில் விடுவதற்கான பணிகளில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழாவின் முதல் நாளில் அம்பாள் சிம்ம வாகனத்தில் துர்கை கோலத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் காளி ஜெய் காளி என கோஷம் எழுப்பி அம்மனை வழிபட்டனர். செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.